Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக் சந்திரு அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது வந்து நம்மளோட பழைய சேனல்ல வந்து நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த புது சேனல் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட மொதல் டெக்னிக்கல் அனாலிசிஸ். முன்னாடி வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். இப்பத்துல இருந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா ஐசிடி கான்செப்டை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் பண்ற டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து கோல்டை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எங்களோட மார்க்கெட் அனலைசிஸை டெக்னிக்கல் அனலைசிஸாக பண்ணி உங்களுக்கு கொடுக்குற ஒரு வீடியோ தான். ஸோ இதை பிளைண்டாக பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரியும் அப்படின்னா இதை வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களோட அனலைசிஸும் எங்களோட அனலைசிஸும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீரியஸ் மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோம். ஒவ்வொரு வீக்கும் நமக்கு வந்து சாட்டர்டே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த வாரத்தோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அனலைசிஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டா கொடுப்போம். இதுக்கு ஒரு பிளேலிஸ்டும் நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்கையுமே கொடுத்துட்றேன். நீங்க பழைய வீடியோ எதுவும் பார்க்கணும், போன வீடியோ பார்த்துட்டு வரணும் அந்த மாதிரி அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு முந்தின வீடியோ கிடையாது, இதுதான் நம்மளோட மொதல் வீடியோ. பட் இதுக்கு அடுத்த வீடியோல இருந்து நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து அனலைசிஸ் பண்ணி கொடுக்க போறது நம்மளோட ட்ரெயினர் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. சில டைம்ல நானும் உங்களுக்கு வந்து அனலைசிஸ் பண்ணி கொடுப்பேன். பட் மேக்ஸிமம் நம்மளோட ட்ரெயினர் தான் உங்களுக்கு வந்து அனலைசிஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப பேசாம நம்ம வீடியோக்குள்ளார போய் நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம கோல்டோட கம்ப்ளீட் நெக்ஸ்ட் வீக்கோட அவுட்லுக், நம்மளோட பிளான்ஸ் எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு எப்படிலாம் மார்க்கெட் டிராவல் ஆகும், நம்ம பாசிபிலிட்டிஸ் என்ன, நம்மளோட வியூ என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மந்த்லியில இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒன் பை ஒன்னா தான் நம்ம ட்ரிப் இன் பண்ணணும். டேரக்டா நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போய் எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மந்த்லில இருந்து ஆரம்பிச்சிடலாம். மந்த்லியில் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்க பாருங்க, மந்த்லியில ப்ரீவியஸ் மந்த் அதாவது ஜூன் மந்த் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? அது எப்படி வச்சிருக்குன்றத பார்ப்போம். ஒரு மந்த்லி ஓல்டு லோவை நம்மளுக்கு இங்க பர்ச் பண்ணிருக்கு, ஸ்வீப் பண்ணல, ரன் பண்ணிருக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு மந்த்லியில ஈக்லிபிரியம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஹை ஆகி போய்கிட்டு இருக்கு. இந்த ஈக்யூ கிட்ட இருக்கு. இந்த ஈக்யூ கிட்ட போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி மார்க்கெட்ல. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரீவியஸ் மந்த்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கான்ஃபிடண்டா சொல்லலாம் மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி புல். அது எது வரைக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் ஹை எடுக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து பை ஆக போறான் அப்படின்றத நம்ம கான்ஃபிடண்டா சொல்ல முடியும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கான்ஃபிடண்டா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா ஒரு மந்த்லி ஓல்ட் லோ பர்ச் பண்ணிருக்கு, ஓப்பன் ஹை ஆகிக்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் மந்த்துக்கு நம்மளுக்கு இங்க எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எதுலையுமே நம்மளுக்கு இருக்காது. கோல்டு சில்வர்லயும் இருக்காது, யூரோலயும் இருக்காது, ஜிபிபிலயும் இருக்காது. ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. கான்ஃபிடன்ஸ் இல்லை மீன்ஸ் 100% நம்மளால சொல்ல முடியாது. மார்க்கெட்ல எதுவுமே 100% இல்லை தான். நம்ம வந்து ஓரளவுக்கு 80% ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லலாம்ல. அது இங்க வந்து நம்மளால பண்ண முடியல. ஏன்னா இப்போ வந்து ஓப்பன் ஹை ஆகிக்கிட்டு இருக்கு. செல் ஆகலாம், இன்னும் ஃபர்தரா செல் ஆகலாம் மந்த்லி ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம்னா. பட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மந்த்லி ஓல்ட் லோ பர்ச் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பையும் ஆகலாம். பார்த்தீங்களா? இத்தனை ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பட் மந்த்லியில பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லைட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ நம்ம வீக்லி இதை வச்சு நம்ம ட்ரிப்பின் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. வீக்லி பாருங்களேன், மந்த்லி ஓலோ பர்ச் பண்ணிருக்கு. வீக்லியில பார்த்தீங்கன்னா மந்த்லி ஓலோ பர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்வீப் ஸ்ட்ரக்சர் காட்டுது. இந்த இடத்துல நம்மளுக்கு பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. நிறைய பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க இந்த ஸ்வீப்பை பார்த்த உடனே. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. அந்த ஏர்லி பையர்ஸையுமே நம்மளுக்கு ஸ்வீப் பண்ணி வெளில அமிச்சிட்டானுங்க. ஓகேங்களா? வீக்லியில ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வீக்லி ஸ்விங் பாயிண்ட்டையுமே நம்மளுக்கு ஸ்வீப் பண்ணிடுச்சு. இங்க இருக்கிற பையர்ஸுமே நம்மளுக்கு வெளியில அமிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப் ரைட் நடந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். சரி, ஓகே, இந்த வாரம் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, ப்ரீவியஸ் வீக் அதாவது பாத்தீங்கன்னா வீக்லி ஓல்ல பர்ச் பண்ணிருக்கு. இந்த இடத்துலயுமே இந்த வாரமே நம்மளுக்கு நிறைய பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. அவங்களுமே நம்மளுக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஸ்வீப் அவுட் ஆயிட்டு வெளியில அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரம் இந்த ஸ்ட்ரக்சர் படி, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்வீப், செகண்ட் ஸ்வீப், தேர்ட் ஸ்வீப் மொத்தம் ட்ரிபிள் பர்ச் நடந்திருக்கு. எல்லா பையர்ஸுமே, ஏர்லி பையர்ஸ் எல்லாரையுமே நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து வெளியில அமைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். டெய்லியெல்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். வீக்லியில பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாருங்களேன்.
ப்ரீவியஸ் வீக்கோட லோஸை எடுத்துட்டு நல்லா நம்மளுக்கு ரேஞ்ச் உள்ள க்ளோஸ் வச்சிருக்கு. அதாவது கேண்டில் டு க்ளோஷர் நம்மளுக்கு இங்க நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக்குமே ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வீக்லி வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து புல் ஆகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளுக்கு இந்த செல் சைட் லிக்விடிட்டி அடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பை சைட் லிக்விடிட்டி அடிக்கும். பை சைட் லிக்விடிட்டி எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு வியூ கிடைச்சிருச்சு. ஒரு செல் சைட் லிக்விடிட்டி அடிச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணலாம்? ஒரு பை சைட் லிக்விடிட்டி அடிக்கும் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு வியூ நம்மளுக்கு இங்க கிடைச்சிருச்சு. இதை வச்சுட்டு நம்ம ட்ரிப்பின் பண்ணி பார்க்கணும் டெய்லியில. இப்போ டெய்லிக்குள்ள போறேன் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. டெய்லியில நான் கிளியரா நான் சொல்றேன், தெளிவா கேளுங்க. இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு? ப்ரீவியஸ் வீக்கோட லோஸை ஸ்வீப் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நம்மளுக்கு எஸ்எம்டி இருக்கா அப்படின்றத நம்ம மெயினா செக் பண்ணணும். அதை நம்ம செக் பண்ணிப்போம். இங்க பாத்தீங்களா, சில்வர்ல நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக், அதாவது முந்தின வாரத்தோட வீக்கோட நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் மணி டைவர்ஜென்ஸ், அதாவது ஸ்மார்ட் மணி டெக்னிக் எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கிறதா இது வந்து ஆடட் கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெய்லியில போய் பார்ப்போம். டெய்லியில போய் பார்த்தோம்னா இங்க கிளியரா தெரியுது நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? இது நடந்தோடனே பை ஆயிருமான்னு கேட்டால் அது கிடையாது. நம்மளுக்கு வந்து அதாவது அதுக்கு ஏற்ற ப்ராபபிலிட்டிஸ் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம சொல்றது இந்த வீடியோவில் சொல்றது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான். அதை நம்ம ப்ராபபிலிட்டியா மாற்றணும் அப்படின்னா அதுக்கேற்ற சினாரியோஸ், அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகணும். லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்ல அதுக்கேற்ற 1 ஹவர்ல சிஐஎஸ்டி நடக்கணும். அந்த மாதிரி சில பல கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் நடக்கணும். ஏசியா லோஸை கிராப் பண்ணணும். இந்த மாதிரி சில செஷன்ஸ் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணி நமக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம போக போக டீட்டெயில் பார்த்தோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நம்மளுக்கு போட்டுருச்சு டெய்லி டைம் ஃப்ரேம்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டூல் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து நம்ம எங்க ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு -2 எங்க இருக்கு, நம்ம டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹை காட்டுது. இது என்ன ஸ்விங் ஹை? நான் ஆல்ரெடி மார்க் சொல்லியிருந்தேன், வீக்லியோட ஸ்விங் ஹை. இது பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு C2 வச்சிருக்கு, வீக்லிலுமே நம்மளுக்கு C2 வச்சிருக்கு, பிளஸ் பாத்தீங்கன்னா டெய்லிலுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. நமக்கு வீக்லி அனலைசிஸ் படியுமே நம்மளுக்கு இந்த ஹை வரைக்கும் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி டெய்லியிலும் போய் பார்த்தப்ப நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸுமே அங்க வரைக்கும் போகலாம் அப்படின்றது நமக்கு தெளிவா காட்டி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வியூ கிடைச்சிருச்சு. மார்க்கெட் எங்க எங்க வரைக்கும் போக போகுது, இங்க வரைக்கும் மினிமம் நம்மளுக்கு போக போறோம் அப்படின்ற ஒரு வியூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வியூ கிடைச்சிருச்சு ப்ரோ, ஓகே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண்டே போயிட்டு டைரக்டா இந்த இடத்துல நான் பை போட போறேன் அப்படின்ட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் அடிக்கிறதுல தடுக்கவே முடியாது ப்ரோ. நான் பயங்கரமா எஸ்எல் அடிக்கும். இது வந்து ஒரு வியூ மட்டும்தான். இந்த வியூவை நம்ம ப்ராபபிலிட்டியா மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி எப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத நான் இப்போ நான் தெளிவா சொல்றேன், டீட்டெயிலா சொல்றேன், நல்லா கேளுங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படி பாருங்களேன். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஆரம்பிச்சுப்போம். நம்மளுக்கு இந்த ஒரு எஃப்இஜி டேக் இருக்கு. ஓகேங்களா? பிளஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஆரம்பிச்சுப்போம் சார்ட்டை. இங்க இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா மார்க்கெட் லோ வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைஸை ஸ்வீப் பண்ணிருக்கு. அண்ட் தென் ப்ரீவியஸ் கேண்டலோட அதாவது லோ வந்து தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்படி ஒரு ஹையர் ஹை ஹையர் லோன்னு போயிருக்கு. இந்த இடத்து பேர் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மார்க்கெட்டு இது வந்து ஒரு ஏன் இன்டியூஸ்மெண்ட் சொல்றேன்றதை நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு நல்ல ஒரு மேஜர் கீ லெவல். இது அடிக்குது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அது வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம லைவ்ல உட்காந்து பார்த்தது தெரியும். நம்ம வந்து பிளைண்டா சொல்ல முடியாது. இது அடிச்சோன்னா நம்ம செல்லேறோம் ப்ரோ அப்படின்ட்டு நம்ம எதாலுமே சொல்ல முடியாது. அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஃபார்ம் ஆகணும். இது அடிச்ச உடனே நம்மளுக்கு எப்படி வரான், அக்யூமுலேட்டே வரானா, அப்படி இல்லைன்னா எக்ஸ்பான்ஷன் ஆகிறானா, ரிவர்சல் கொடுக்குறானா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ மண்டே என்ன நடக்கலாம் ப்ரோ, நான் சினாரியோ சொல்றேன். இப்படி நடந்தா இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இது எதுவுமே கிடையாது. இது வந்து வீக்லி ப்ரொஃபைலிங் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மண்டே நம்மளுக்கு ஓப்பன் லோ ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா மண்டே எப்பவுமே பாத்தீங்கன்னா மண்டே வந்து அந்த வீக்கோட ரேஞ்சை செட் பண்ணும். டெய்லியில பொறுத்த வரைக்கும் ஒரு டேவோட ரேஞ்சை எது செட் பண்ணும் அப்படின்னா ஏசியா செட் பண்ணும். ஏசியா வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு பை ஆவானா செல் ஆவானா அப்படின்றது. அதே மாதிரி ஒரு வீக் பை ஆவானா செல் ஆவானா அப்படின்றத நம்ம அந்த மண்டே அந்த டே வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். அந்த மண்டே நம்ம எப்படி வைக்கிறான் அப்படின்றத வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ மண்டே வந்து ஓப்பன் லோ ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோமே. ஓப்பன் லோ ஆயிட்டு நம்மளுக்கு இந்த பிரேக்கர் ஏரியா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரேக்கர் ஏரியால ஒன்று டேக் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா ஒரு டெய்லியில இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு கரெக்டுங்களா. இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம மார்க்கெட் டேக் பண்ணணும். டேக் பண்ணிட்டு க்ளோஸ் வைக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு ஆர்டர் பிளாக்கை டேக் பண்ணிட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மண்டே வந்து க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னு வச்சுக்கோமே. டியூஸ்டே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று மண்டேவோட லோக்கு எஸ்எம்டி வைக்கணும்.
அதாவது டைவர்ஜென்ஸ் இருக்கணும். ஆர் மண்டேயோட லோவை ஸ்வீப் அடிச்சிருக்கணும். அடிச்சுட்டு நம்ம அடிச்சுட்டானா நமக்கு லிக்விடிட்டி அதுக்கு கிடைச்சிருச்சு. லாஜிக்கலா யோசிங்களேன். மார்க்கெட் ரன் ஆகுறது ஒன்று லிக்விடிட்டிக்கு ரன் ஆகும். லிக்விடிட்டி ரன் ஆகும். அப்புறம் எஃப்இஜிஸை ஃபில் பண்ண போகும். அதாவது இம்பேலன்சஸை ஃபில் பண்ண போகும். அவ்வளவுதான் மார்க்கெட்டோட சிம்பிள் கான்செப்ட். இப்போ நம்ம புல் ஆக போறான் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவை? ஆர்டர்ஸ் தேவை. ஓகேங்களா? அந்த ஆர்டர்ஸ் மண்டேஸோட லோஸ்ல நிறையவே இருக்கும். பை ஆர்டர்ஸ். அந்த ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டியூஸ்டே நம்மளுக்கு 1 ஹவர்ல சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஆர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும். ஓகேங்களா? நடந்துருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எங்க வரைக்கும் அப்படி போக போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் பார்க்க கூடாது. இங்க வரைக்கும் நீங்க பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்னா ஃபர்தரா நீங்க பார்க்கணும். டியூஸ்டேவே நீங்க பாத்திரக்கூடாது. ஏன்னா நமக்கு வீக் ஃபுல்லா ரன் ஆகணும். ஏன்னா அது வீக்லி டார்கெட். ஸோ அது மண்டே டியூஸ்டேலயே எடுக்கலாம், வெனஸ்டேலயும் எடுக்கலாம், தேர்ஸ்டே. அது வீக் ஃபுல்லா ரன் ஆயிட்டு போய் எடுக்கும். ஓகேங்களா? நீங்க டியூஸ்டேவே நான் தூக்கிட்டு போய் நீங்க டார்கெட் வைக்க போறேன் ப்ரோ அப்படின்னு வச்சா வைக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க பிரேக் ஈவன்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இது பிரேக் ஈவன் அடிக்குது அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான், விட்டுறணும். ஓகேங்களா? இப்போ டியூஸ்டே என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்றேன். டியூஸ்டே மண்டேயோட லோ எடுத்துட்டு 1 ஹவர்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆர் சிஐஎஸ்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு அங்கே இந்த இடத்துல நடக்கணும். நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 ஹவர்ல நம்மளுக்கு ஓடிஇ போட்டு அந்த ஓடிஇ லெவல்ஸ்க்கு வர்றப்ப நம்ம அங்கே ஒரு அரேஸ் இருக்கு, எஃப்இஜி இருக்கு, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்கு, இந்த மாதிரி சஸ்பென்ஷன் பிளாக் ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக் வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து பைஸ் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா 5 மினிட்ஸ்க்குள்ள போயிட்டு ரிப்பீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். டார்கெட் எங்க வரைக்கும் ப்ரோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா மண்டேவோட ஹைஸ்ல வைக்கலாம். ஆர் இந்த இன்டியூஸ்மெண்ட், திஸ் இன்டியூஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அவர் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கல அப்படின்னா நமக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட் வில் பி அவர் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம் டியூஸ்டே. ஓகேங்களா? முடிஞ்சு டியூஸ்டே முடிஞ்சு அப்படின்னா வெனஸ்டே வருது நெக்ஸ்ட். ஓகே ப்ரோ, டியூஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டான் ப்ரோ, பட் நம்மளுக்கு வந்து ஸ்டில் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் க்ளோஸ் தான் வச்சிருக்கு, எனக்கு இன்னும் பை ஆகிற ஸ்ட்ரக்சர் தான் அங்கே இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா வெனஸ்டே எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு பார்ப்பேன். ஏசியாவில் நம்மளுக்கு லோ வைக்குதா ஆர் நம்மளுக்கு ஏசியாவில் டியூஸ்டேவோட ஹைஸ் எடுக்குதா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா லண்டன் செஷனில் அதாவது 10:30 மணிக்கு நான் உட்கார்றப்ப ஏசியன் லோ அடிச்சுட்டு நம்மளுக்கு பை என்ட்ரி கொடுக்குதா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன் ப்ரோ. ஓகேங்களா? எடுத்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்மளுக்கு ரன் ஆகுது அப்படின்னா நான் ஸ்டில் நம்ம பை புல்லிஷ்ல தான் இருக்கும். வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டார்கெட் அதாவது வீக்லி ஓல்டு ஹை நான் சொன்னல பை சைட் லிக்விடிட்டி இங்க வரைக்கும் நான் அடுத்து நான் ஃபர்தரா டார்கெட் பண்ணிட்டு கொண்டு போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டோட ஃபர்ஸ்ட் சினாரியோ. நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு சினாரியோ, இன்னும் 2 சினாரியோ இருக்கு நான் சொல்றேன். இப்படி வந்துச்சுனாலுமே நீங்க ரெடியா இருக்கணும். எதுக்குமே நம்ம அஞ்சக்கூடாது. எல்லாத்துக்குமே நமக்கு பிளான் இருக்கணும். அஸ் எ ட்ரேடரா இது நடந்தா தான் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லவே கூடாது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிளான்ஸ் நம்ம வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம அலர்ட்டா இருக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா இருக்கணும். அதான் ஒரு ட்ரேடர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ப்ரோ மண்டே ஓப்பன்ல ஆகல, ஓப்பன் ஹை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு புரியுது. ஓப்பன் ஹை ஆயிடுச்சு ப்ரோ, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு, நம்மளுக்கு C2 வைக்குது, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம செல் கொடுக்குது ப்ரோ அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னா செல் கொடுக்குது அப்படின்னா நீங்க தாராளமா செல் டார்கெட் பண்ண வர ஆரம்பிச்சாங்க. எங்க வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா நீங்க இப்போ லோ டு ஹை மண்டே இந்த ஹை எடுக்குது ஒரு 1 செகண்ட் சாரி, இந்த லோ டு ஹை நீங்க ஃபிப்னாக்கி போட்டீங்க, ஓடி லெவல்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.5 வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். அதாவது இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். ஓகேங்க? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து நம்ம செல் என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா நீங்க இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். அதாவது டிஸ்கவுண்ட் வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இப் சப்போஸ் நம்மளுக்கு எடுத்துருச்சு ப்ரோ, பட் நம்மளுக்கு இன்னும் செல் செட் கொடுக்கல, பைல தான் இருக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா பைஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ப்ரோ. டியூஸ்டேல இருந்து டியூஸ்டே நீங்க தாராளமா பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வீக்லி இந்த ஓல்டு ஹை அதாவது பை சைட் லிக்விடிட்டி வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம். இவ்வளவுதான் ப்ரோ நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர். பாத்தீங்கன்னா மண்டே பாத்தீங்கன்னா ஓப்பன் லோ ஆச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஓப்பன் ஹை ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துனா பட் ஸ்டில் நம்மளுக்கு புல்லில் தான் இருக்கா அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் ப்ரோஸ். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கோல்டோட வீக்லி அவுட்லுக். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது மேஜரான ஒரு கீ லெவல். இது எடுக்குது அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி மண்டே ஓப்பன் லோ ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஓப்பன் ஹை ஆயிட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து செல் ஸ்ட்ரக்சர் கொடுக்குதான்னு பார்க்கணும். ஓப்பன் ஹை ஆயிட்டு இன்டியூஸ்மெண்ட் ரன் பண்ணிட்டு நம்மளுக்கு பை ஸ்ட்ரக்சர் கொடுத்துன்னா ஃபர்தர் நம்மளுக்கு பை ஃபோக்கஸ் பண்ணலாம். எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இந்த வீக்லி ஹோல்ட் ஐஸ் வரைக்கும் போகலாம் ப்ரோ. இதுதான் நம்மளுக்கான இந்த வாரத்தோட கோல்டு அவுட்லுக். இப்போதைக்கு நம்ம ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நான் எல்லாமே சொல்லிட்டேன், எப்படி வந்தால் எப்படி எடுக்கணும் அப்படின்றத. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில சொல்லுங்க ப்ரோ இது எப்படி இருக்கு, புல்லா பையா அப்படின்னு கேட்டீங்கன்னா புல்லிஷ்ல தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து பேரிஷ்கான எந்த ஒரு சினாரியோஸுமே நம்மளுக்கு இங்கே கண்ணில் படலை. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு மந்த்லியில இந்த ஈக்லிபிரியம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியில உள்ள ட்ரிப்பின் பண்றப்ப இந்த பார்த்தீங்களா மந்த்லி EQ பக்கத்துல தான் இந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்,
மந்த்லியில் நம்மளுக்கு இந்த எஸ்எம்டி இல்லை, இந்த மந்த்லி லிக்விடிட்டி எடுக்காம பை ஆகிட்டு இருக்கான் ப்ரோ. ஸோ ஓப்பன் ஹை ஆகுது, இந்த ஈக்யூ வந்து செல் ஆகலாம் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்குமே இந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரோ அப்படின்ட்டு சொன்னேன். இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சப்போஸ் இப்படியும் நடக்கலாம் ப்ரோ. இந்த சினாரியோஸும் இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு நம்மளுக்கு மண்டே என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்டென்சிவாக ரன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பை அப்படின்ட்டு எடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல டார்கெட் வைப்பீங்க. பட் அவன் என்ன பண்ணுவான், இந்த ஆர்டர் பிளாக் டேக் ஆகிட்டுமே நம்ம செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக்லையுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து நல்ல ஒரு ஆர்டர் பிளாக். ஏன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர்ஸுமே நிறைய இருக்கும், செல் ஆர்டர்ஸ். இந்த இடத்துல அடித்தான் அப்படின்னா நம்மளுக்கு செல் ஆகிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்கை கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் டார்கெட் பண்ணுறதெல்லாம் இந்த ஆர்டர் பிளாக், இந்த இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? மண்டேயோட ரேஞ்ச் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ப்ரீவியஸ் டேஸோட ஐஸ் அண்ட் லோஸ், நம்ம மைக்ரோ லெவல் இந்த மேஜர் லிக்விடிட்டிஸ் எடுக்கிறப்பெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏசியா ஐஸ் அண்ட் லோஸ் எடுக்கிறப்ப நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா பண்ணுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. மண்டே பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மண்டே மார்க்கெட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா? ரொம்ப பிகினர் இருக்கீங்கன்னா மண்டே மார்க்கெட் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். மண்டே மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மண்டே ஏன்னா நிறைய மேனிபுலேஷன்ஸ் இருக்கும். அந்த டேவோட ரேஞ்சை ஃபிக்ஸ் அந்த வீக்கோட ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மண்டே தான். அந்த மண்டே வச்சு தான் நமக்கு அந்த வீக் எப்படி போகுது அப்படின்றத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் இந்த கோல்டோட இந்த வாரத்தோட அவுட்லுக். See you in the next video guys. Thank you. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.